ஆப்தி அதாலத்ல ரவி சாஸ்திரி மீது உள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால் இவர் ஒரு பிளே பாய். இது நான் சொல்ற குற்றச்சாட்டு இல்ல. முகமது அசருதீனை பத்தி ஒரு சினிமா எடுக்கப்பட்டுச்சு. அந்த படத்துல உங்களை பிளேபாயா தான் காட்டினாங்க. அடுத்த நாள் காலையில பேட்டிங் போகணும், ஆனா நைட்டு ரூம்ல ஒரு பொண்ணு. அடேங்கப்பா, நீங்க சொல்ற அந்த படத்தை நான் பார்த்ததில்ல ரஜித் சார். இந்த அசர் படம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு அதை பத்தி தெரியாது. அந்த மூவில அதுல அவங்க என் பக்கம் அவங்க என்னைய கை காட்டுறாங்களான்னு எனக்கு தெரியல. தவிர வேற எந்த பிளேபாயும் இல்லையே. எனக்கு நான் ஒரு பிளே பாயா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்ப இது உண்மைதானா? நைட்டு 2 மணி வரைக்கும் நைட் கிளப்ல இருந்துட்டு அடுத்த நாள் காலையில பேட்டிங் போயிட்டு பேட்டிங்க முடிச்சுட்டு திரும்பவும் நைட் கிளப் போயாச்சு. அது நான் போய் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை இல்ல, ஒரு 2 தடவை. அதாவது கல்கத்தால ஒரு மேட்ச் இருந்தது. நான் 5 நாள் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு டெஸ்ட் மேட்ச். அந்த டெஸ்ட் மேட்ச் 31ஆம் தேதி ஆரம்பிச்சது. நியூ இயர் டைம்ல. நியூ இயர் டைம்ல யாராவது டெஸ்ட் மேட்ச் விளையாடுவாங்களா? ஆனா இந்தியா விளையாண்டாங்க. அதுல பேட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். சாயங்காலம் 25 26 இருக்கும். அதோட 31st பார்ட்டி இல்லைன்னா எப்படி சொல்லுங்க? அப்போ எனக்கு 23 வயசு. ரூம்ல உட்காந்துட்டு என்ன பண்ணுவேன்? அதனால பார்ட்டி பண்றதுக்கு போனேன். விளையாண்டு முடிச்சுட்டு அப்புறம் ரூமுக்கு திரும்ப வந்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே டெஸ்ட் ஆரம்பிச்சது. ஒரு அரை மணி நேரம் பிளே பண்ணோம். அப்புறம் பேட் லைட் வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு திரும்ப பார்ட்டியா? இல்ல நான் போய் திரும்ப தூங்கிட்டேன். அப்புறம் 1st of January நல்ல மூடு இருக்கு, நல்ல பார்ட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் போனேன். திரும்ப 1:30க்கு வந்தேன். திரும்ப நெக்ஸ்ட் டே பிளே இருந்தது. நல்லா விளையாண்டேன். 100 அடிச்சேன். அன்னைக்கு அசருதீனும் 100 அடிச்சாரு. அதாவது சில நேரங்கள்ல பார்ட்டியும் பயனுள்ளதா இருக்கும். இந்த உலகத்திலேயே நீங்க தான் முதல் நபரா இருப்பீங்க நைட் கிளப்புக்கு போயிட்டு வந்து செஞ்சுரி அடிக்கிறது. நான் அதை ஒத்துக்கிறேன். நான் போயிருக்கேன். அப்படி போற பிளேயர் நான் மட்டும்தான்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பிளேயர்ஸ் போயிருப்பாங்க. ஆனா வேற யாரெல்லாம் போனாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன பத்தி தான் பேசுவேன். மத்தவங்கள பத்தி கண்டிப்பா பேச மாட்டேன். இது டீம் கேம் தானே. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடக்கிறது அங்க மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நீங்க கிரவுண்ட்ல இறங்கும் போது அந்த பேட்டிங் பண்ணும்போது நீங்க அத ஏ சைனை யாருக்காக பண்ணுவீங்க? ஏவா? சைட்ல உட்கார்ந்து ஸ்டாண்ட்ஸ்ல கை தட்டிட்டு இருப்பாங்களே. நீங்க யார பத்தி பேசுறீங்க? அனிதாவா? அமிர்தாவா? யார பத்தின்னு தெரியல. ஏல எவ்வளவு பேர் இருக்கும். என் பொண்ணு பேர் கூட அலேகா. அந்த டைம்ல பொண்ணு இல்ல. இல்ல அந்த டைம் பொண்ணு இல்ல, கண்டிப்பா இல்ல. அப்ப நான் நிறைய கேப்ரியலா, சபாத்தினி அப்படி பேரெல்லாம் கேள்விப்பட்டேன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டைம்ல பேரெல்லாம் எப்படி வரும்னா, ஒவ்வொரு வாரமும் புது புது பேர் வரும். ஆனா நான் எப்பயும் கம்ப்ளைண்டே பண்ணதில்ல. வந்துட்டு போட்டோம், மீட்டர் ஓடட்டும்னு விட்டுருவேன். வெறும் பேருங்க மட்டும் அப்ப வரல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 1986ல வந்த சினிபிளிட்ஸ் மேகசின் இது, அது எங்கிட்ட இருக்கு. அதுல உங்க போட்டோ பிரிண்ட் ஆயிருந்தது. அமிர்தா கூட. அது அவங்க என்னோட ஃப்ரெண்டா இருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது போட்டோ எடுத்திருப்பாங்க பாக்குறவங்க. அதுல அவங்க கவர் ஸ்டோரி எழுதியிருக்காங்க, தி லவ் டெஸ்ட் பாய் ரவிஷா. அவங்க தானே சொன்னாங்க, நான் சொல்லல. இல்ல எனக்கு எப்படி தெரியும்? இல்ல அப்படி பேசியிருந்தா உண்மை என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ ஒண்ணு உங்க பழக்க வழக்கம் மாறலன்னு தான் கேள்விப்பட்டேன். இல்ல, அதாவது ஒரு தடவை முத்திரை குத்தப்பட்டதுன்னா அந்த முத்திரையை அழிக்க ரொம்ப கஷ்டப்படணும். நான் எல்லாம் தப்புன்னு சொல்லல, ஆனா குரங்குக்கு எவ்வளவு வயசானாலும் அதோட பழக்கத்தை மாத்திக்காது.
நீங்க இந்த டீமோட டைரக்டர் வந்தப்போ இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்தீங்களா நீங்க? அதாவது விராட் கோலி அனுஷ்கா சர்மாவை கூட்டிட்டு வரலான்னு. ஆமா. ஆம். என்ன கேட்டாரு, அதனால என்ன சரின்னு சொன்னேன். ஒரு நபரோட ஃபோக்கஸ் அல்லது கான்சென்ட்ரேஷன் பாயாத போது அனுஷ்கா மேடம் வந்தா என்ன? அவங்க வந்ததும் 108 ரன் அடிச்சாரு அவரு, அதுவும் டெஸ்ட் மேட்ச்ல. அவரு 0ல அவுட் ஆனா அப்ப சொல்லுவாங்க கான்சென்ட்ரேஷன் இல்ல. எப்பாவது ஒரு டக்ல அவுட் ஆயிட்டா அனுஷ்கா சர்மா தான் இப்படி அவுட் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது இல்ல, இப்போ சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ 170 அடிச்சாலும் 180 அடிச்சாலும் 160 அடிச்சாலும் யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல. எனக்கு தெரிஞ்சு இது சரியில்லை. இந்த டே அண்ட் ஏஜ்ல யூனோ ஒருவேளை ஏதாவது பிளேயர்ஸ்க்கு டைம்ஸ் கம்பெனி தேவைப்பட்டா, ஏன்னா பிரஷர் அப்படி இருக்கும். அவங்க ரொம்ப டைம் வீட்ல இருந்து வெளியே இருப்பாங்க. கேம்ல 3 ஃபார்மட்ஸ் இருக்கு. நாங்க ஒன் டே கிரிக்கெட் விளையாடும் போது அப்பதான் ஜஸ்ட் ஆரம்பிச்சது டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஆனா இவ்வளோ கிரிக்கெட்லாம் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை தேவைப்பட்டா வைஃப் டிராவல் பண்ற மாதிரி இருந்தா, இல்ல கேர்ள் ஃபிரெண்ட் டிராவல் பண்ற மாதிரி இருந்தா, இந்த டைம்ல கண்டிப்பா இருக்கு. வைஃபோட டிராவல் பண்றவரு கேர்ள் ஃபிரெண்டோட போலாமா? இல்ல, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா அவங்க கண்டிப்பா கூப்பிட்டு வரலாம். அது ஒரு விஷயமே இல்ல. ரவி சாஸ்திரியால மட்டும்தான் இப்படி எல்லாம் சொல்ல முடியும், வேற யாராலையும் இப்படி சொல்ல முடியாது. நான் எப்போ என்ன யோசிப்பேன்னா, டீமுக்கு எது நல்லதுன்னு. அதோட எனக்கு என்ன தோணுதுன்னா, அனுஷ்கா மேடம் அங்க வந்தோடனே விராட் கோலி ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட்? டீம் பெர்ஃபார்மன்ஸ் தானே. அவரு 160 170 அடிக்கும் போது எனக்கு என்ன பிரச்சனை? மத்ததெல்லாம் நீங்க பண்றது. அப்புறம் நெக்ஸ்ட் டெஸ்ட்ல திரும்ப 100. மெல்பர்ன்ல 100 அடிச்சாரு. அப்புறம் சிட்னிலயும் 100 அடிச்சாரு. இப்பதான் முதல் முறையா பப்ளிக் தெரியுது அனுஷ்கா வந்ததுனால்தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே அதிகமாச்சுன்னு. விராட் கோலி ஒரு ப்ரொஃபஷனல். அவரோட ஒர்க் எத்திக்ஸ் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் கேமுக்கு முன்னாடி பண்ண ப்ரிப்பரேஷன்லாம் யாராலையும் பண்ண முடியாது, அவர் அடிச்சுக்கவும் முடியாது. சோ யார் இருந்தாலும் இல்லைனாலும் அதை அவர் கண்டுக்க மாட்டார். ஆனா த கம்ஃபர்ட் ஃபேக்டர்னு ஒன்னு இருக்கு ஒரு தனி நபருக்கு. ஏன்னா ரொம்ப டைம் வெளியில இருக்காங்க, யூனோ வீட்ல இருந்து. சில டைமுங்கள இந்த மாதிரி கம்பேனியன்ஷிப் தேவைப்படும். அந்த அளவுக்கு ரிலாக்ஸா இருக்கணும், அப்பதான் கேம்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒருவேளை ஃப்ரெண்டு கூட இருந்தா ஃபிட்னஸை விட்டுறது, ஜிம்முக்கு போகாம இருக்கிறது கண்டிப்பா இல்ல, எப்பவுமே இல்ல. ஒருவேளை அப்படிலாம் நடக்கிற மாதிரி இருந்தா, ஒருவேளை எய்தர் ஸ்போர்ட், எய்தர் டைரக்டர், எய்தர் பிசிசிஐ இண்டிவிஜுவலை பத்தி சொல்லிதான் ஆகணும். ஒருவேளை அவங்க ட்ரைனிங்ல கவனம் செலுத்தலைனாலும், அவங்களோட ப்ரிப்பரேஷன்ல கவனம் செலுத்தலைனாலும், அவங்க ஃபோக்கஸ் பண்ணலன்னா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஆனா விராட் கோலி ஃபிட்னஸ்ல ரொம்பவே கவனம் செலுத்துறாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அவரு ஃபிட்னஸ்ல கவனம் செலுத்துறதுனால தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியுது. அதுவும் ஒரு காரணம். அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா, டீம்ல உள்ள மத்த பிளேயர்ஸையும் அவரு எமுலேட் பண்ண நினைக்கிறாரு. அது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க மத்த பிளேயர்ஸ்க்கும் சொல்லி கொடுத்திருக்கீங்களா? உங்க ஹிஸ்டரிய படிக்கும்போது நீங்க பியர் குடிக்கும்போது ஜிஆர் விஸ்வநாத் உங்களை பிடிச்சிட்டாராமே. நான் அவரோட சேர்ந்துதான் குடிப்பேன். எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும். அப்போ நான் பியர் குடிச்சா என்னோட அப்பா கூட தான் சேர்ந்து குடிப்பேன். நான் எங்க அப்பா கூட குடிக்கும் போது மத்தவங்கள பார்த்து ஏன் பயப்படணும்? அதை யாருக்கிட்டையும் மறைக்க தேவையில்லை. நான் ஏன் பயப்படணும்? ஒரு முறை சுனில் காவஸ்கர் கேப்டனா இருந்தபோது நீங்க ஜின்னு குடிக்கும் போது உங்களை கை களவா பிடிச்சாராமே. எல்லாருமே பிடிச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கு ஹைட் பண்ணக்கூடிய வாய்ப்பே இல்ல. அடுத்த நாள் மேட்ச் விளையாட போகணும், ஆனா நீங்க நைட்டு ஜின்னு குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜின் அந்த அளவுக்கு நான் ஃபூலிஷ் கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் டே கேம் விளையாடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வாய்ப்பு கிடைச்சா, ஒருவேளை எல்லாம் செட் ஆயிருச்சுன்னா ஃபோக்கஸாவும் இருக்க முடியும். எங்க 100 அடிக்க முடியும், எங்க 200 அடிக்க முடியும். டெஸ்ட் மேட்ச்ல 30 ஓவரா இல்ல 35 ஓவரான்னு தெரியும். ஏன்னா ஒருவேளை நம்ம கவனம் செலுத்தலைன்னா அந்த கேமும் நம்மள மதிக்காது. இது உண்மையா? காவஸ்கர் நீங்க ஜின்னு குடிக்கும் போது வந்தாரு இல்ல, அவர் இந்த விஷயத்தை தான் சொல்ல வந்தாரமே, நீங்க நம்பர் 10 இல்ல நம்பர் 1 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நீங்க தான் சொல்ல. கவாஸ்கர் என்ன பிடிக்கல, ஆனா அவரு வந்த டைம் நான் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன் அப்போ. அவர் இந்த விஷயம் சொன்னாரு. அவரு நீங்க தான் ஓபன் பண்ணணும்னு சொன்னாரு.
அவரு இந்த வேர்டு நீங்க தான் ஓப்பனிங்னு சொன்னது இந்த ஜூஸ் எல்லாம் பின்னாடி போயிருச்சு அப்படியே. ஏன்னா என் மைண்ட்ல ஸ்ட்ரைட்டா ஏன்னா நம்ம தான் ஓப்பன் பண்ணி ஆகணும் எகெயின்ஸ்ட் இம்ரான் கான் அண்ட் சர்ஃப்ராஸ் நவாஸ். அண்ட் இந்தியன் டீம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல பாகிஸ்தான்ல 1982ல. நான் என்ன நினைச்சேன்னா இது எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு. மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஃபோக்கஸ்டா இருக்கணும், அதாவது ரன் எடுக்கணும். அந்த இன்னிங்ஸ்ல தான் நான் 100 எடுத்தேன். அதோட என்னோட மொத்த லைஃப் கெரியரே சேஞ்ச் ஆயிருச்சு. நீங்க பேட்டிங் பண்ணும்போது அந்த ஓப்பனிங் நடக்கும்போது உங்களுக்கு அந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? அவங்க நிலைமை என்ன? அதாவது நம்ம பேட்டிங் பண்ணும்போது இந்தியா பாகிஸ்தான் லெவல்ல பொண்ணுங்க எல்லாத்தையும் மறந்துடணும். ஃபோக்கஸ் கிரிக்கெட்ல இருக்கணும். ஏன் ஃபோக்கஸ்டா இருக்கும்னா இது ஒரு பேஸ் அட்டாக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்டாக். என்னோட வாழ்க்கையில நான் விளையாண்டதில்ல. அது பாகிஸ்தான் கூட அட்டாக். ஏன்னா இம்ரான் கான் இருந்தாரு, சர்ஃப்ராஸ் நவாஸ் இருந்தாரு. ஏன்னா அவங்க 2 அம்பியர் இருந்தாங்க. யூனோ பேட்ல பட்டா காலிதான். சோ ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும். விராட் கோலி கிட்டயும் அதே மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கா? அதே குவாலிட்டிஸ் அதை விட அதிகமாவே இருக்கு அவர்கிட்ட. அப்படி பார்த்தா அவரோட 27 வயசுல 27 100 அடிச்சிருக்காரு. 26 27 வயசுல அவர் ஆல்ரெடி 35 40 100 அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் லெவல்ல. சோ யூனோ இந்தியாவோட கேப்டன் அவர்கிட்ட இன்னும் 10 வருஷம் கிரிக்கெட் இருக்கு. 10-11 வருஷம். அவரோட ஃபிட்னஸ் அப்படி. 10 வருஷம் அவர் விளையாண்டா என்ன வேணாலும் பண்ணலாம். சச்சின் டெண்டுல்கர் கிட்ட 100 செஞ்சுரிஸ் ரெக்கார்டு இருக்கு. அதை ஒரு முறியடிப்பாரா? நான் சொன்ன மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம் 10 வருஷத்துல. விராட் கோலி 10 வருஷம் விளையாண்டா என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பிரஷர் கொடுக்க கூடாது. ஏன்னா சச்சினோட ரெக்கார்ட் ரொம்பவே அற்புதமான ரெக்கார்ட். அந்த மாதிரி கிரிக்கெட்லாம் ஒன்ஸ் இன் லைஃப் டைம்ல கிடைப்பாங்க நமக்கு. அதாவது 100க்கு மேல இன்டர்நேஷனல் 100 அடிக்கிறது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல விளையாடுவாங்க. ஆனா 100க்கு மேல இன்டர்நேஷனல் 100 அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி இவர் 40 100 அடிச்சிட்டாரு விராட். ஒருவேளை இன்ஜுரி எதுவும் ஆகலன்னா 10 வருஷம் விளையாடலாம். யாருக்கு தெரியும், என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த 18 மாசத்துல ரவி சாஸ்திரி அவருக்கு என்ன அப்படி சாப்பாடு கொடுத்தாரு? அவர் பயங்கர வேகமா இருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க இத விராட் கிட்ட தான் கேட்கணும். ஆனா என்னோட ஒருங்கிணைப்பு விராட் கூட ஆரம்பத்துல இருந்தே ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா அவரோட கம்யூனிகேஷன் அண்ட் தி லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஒருத்தருக்குள்ள இருக்குன்னா அது கரெக்டா செட் ஆயிருச்சுன்னா பிட்வீன் டைரக்டர் பிளேயர் கோச் அண்ட் பிளேயர் அந்த ஜோடி சரியா இருந்தா என்ன வேணாலும் நடக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் விராட் ஓவரா கியூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இட் வாஸ் மோர் மைண்ட்ல. அதாவது ஃபெயில் ஆயிட்டு இருக்க 3 4 5 6 இன்னிங்ஸ்ல ரன்ஸ் எதுவும் அடிக்கல இங்கிலாண்டோட. இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனா நான் பார்த்தது அவரோட கேம்ல டெக்னிக்ல எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் மென்டல் ஆஸ்பெக்ட். இதையே தான் நீங்க அஸ்வின் விஷயத்திலையும் பண்ணீங்களா? ஆமா, அஸ்வின் ரொம்ப இன்டெலிஜென்ட். அவரு ரொம்ப புத்திசாலியான கிரிக்கெட்டர். ஆனா அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் டிப் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை டெஸ்ட் மேட்ச்ல டிராப் பண்ணப்போ முதல் டெஸ்ட் மேட்ச் அட்லேட்ல எனக்கு தெரிஞ்சு அது அஸ்வினுக்கு ரொம்ப நல்ல லெசன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரு அது ரொம்ப சேலஞ்சா எடுத்துக்கிட்டாரு தனக்கு தானே. நான் திரும்ப டீம்ல வருவேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நான் திரும்ப பேசிக்ஸுக்கு போய் அப்புறம் ஆஃப் ஸ்பின்ல ஃபோக்கஸ் பண்ணி மறுபடியும் வருவேன்னு நினைச்சாரு. அவர் அதான் பண்ணாரு. நான் சொன்ன மாதிரி அவர் இன்டெலிஜென்டான கிரிக்கெட்டர். அடுத்த 10 வருஷம் விளையாடக்கூடிய ஒரு நல்ல கிரிக்கெட்டர். அண்ட் ஈஸியா 500க்கு மேல விக்கெட்டை வீழ்த்த முடியும் அவரால. ஆல்ரெடி அவரு 200+ முடிச்சிட்டாரு. 300 விக்கெட்டெல்லாம் ஈஸியா வீழ்த்திடுவாரு. சார், நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க சச்சின் டெண்டுல்கரையும் விராட் கோலியும் எதுக்கும் கம்பேர் பண்ண கூடாதுன்னு. அதை கேட்டு விராட் கோலி டிமோட்டிவேட் ஆயிருப்பாருன்னு உங்களுக்கு தோணலையா சார்? அதாவது பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாருமே சொல்றாங்க, அதாவது சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணணும்னா அது விராட் கோலியால தான் முடியும்னு. நான் அப்படி சொல்ல, நான் டெக்னிக்கா கம்பேர் பண்றேன். ஏன்னா சச்சினோட கேம் ரொம்ப நேச்சுரலானது. அதாவது கோச்சிங் மேனுவல்ல இருக்கிற மாதிரி ரொம்ப நேச்சுரலா இருப்பாரு. அது ஒரு கம்ப்ளீட் கேமா இருக்கும். ஈஸி கேம் தான் சொல்லணும். விராட் கோலியை சொல்லணும்னா எ டைம் அன்ஆர்த்தடாக்ஸ். அது திடீர்னு பாட்டம் ஹேண்ட் வரும், இந்த பக்கம் அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப்ல இருந்து வைப் பண்ணுவாங்க, அந்த பக்கம் மிடில் அண்ட் லெக்ல இருந்து பால் போடுவாரு, ஓவர் எக்ஸ்ட்ரா கவர். அதனால அவர் அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயராகவும் இருக்காரு. சோ 2 பிளேயரையும் கம்பேரே பண்ண முடியாது. ஆனா எஃபெக்டிவ்னஸ் பார்க்கணும்னா 2 பேருமே ஒண்ணுதான்.
ரெண்டு பேரும் ஒரு தடவை இறங்கிட்டாங்கன்னா லாங் ரன்னிங்ல போகும். சச்சின் ஒரு நாள்ல 100 அடிப்பாரு, விராட்டும் அது மாதிரி தான் இருப்பாரு. இப்ப டெஸ்ட் மேட்சஸ்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ விராட் கோலி பீக்ல வந்துட்டாரு. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து பீக்குக்கு வந்துட்டா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 27 35 வரைக்கும் இந்த 5-6 வருஷம் இருக்குல்ல, அதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சு சாதிக்கணும். சார், இப்ப விராட் கோலிக்கு கேப்டன்ஷிப் வந்துடுச்சுன்னா அவரு இப்ப விளையாடுற மாதிரி அப்பவும் விளையாட முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அவரு கேப்டன் தானே டீம்ல. அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவரை கேப்டன் ஆக்கினப்போ அவரு 2 இன்னிங்ஸ்லயும் 100 அடிச்சாரு. ஆனா சில பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா அவங்க இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க. விளையாடுறதுல அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணுவாங்க பிரஷரை. சில பிளேயர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா அவங்க அத கேமே சொதப்பிடுவாங்க. ஆனா விராட் கோலி அப்படி இல்லை.